அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம திருநந்தாண்டகம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பாசுரம் 14 அது பாருங்க. முளைக்கதிரை குறுங்குடியில் முகிலை. அந்த பாசுரத்தில் ஒரு டவுட் நமக்கு ஏற்கனவே ஏற்பட்டது. விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில்னு இருக்குது பாசுரம். மரதகத்தை அப்படின்னு இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு டவுட் வந்தது, ஏன் மரதகத்தைன்னு இருக்குது, மரகதத்தைன்னு தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மரகத வள்ளித்தாயார், மரகதம் அப்படின்னு தான் பேர் ஏற்படுது. ஆனால் இங்கே பாசுரத்தில் மரதகத்தை அப்படின்னு இருக்குது. இது திருநந்தாண்டகம் 14வது பாசுரம். இப்படியே நம்ம பெரிய திருமடல் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் வெள்ளரையுள் கல்லறை மேல் பொன்னை மரதகத்தை புட்குழியம் போரேற்றை, திருப்புட்குழி திவ்யதேசத்தை சொல்கிறது. அங்கே புட்குழியம் போரேற்றை, மரதகத்தை புட்குழியம் போரேற்றை அப்படின்னு சொல்கிறார் இங்கே பெரிய திருமடல்ல. ஸோ இங்கேயும் மரதகத்தைன்னு இருக்குது. திருநந்தாண்டகத்திலையும் முளைக்கதிரை பாசுரத்தில் மரதகத்தைன்னு இருக்குது. ஆனால் தாயார் பாசுரம், தாயாருடைய பேர் என்ன அப்படின்னா மரகதவள்ளி தாயார் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது நம்ம கிளாஸில் அடியன் கிளாரிஃபை பண்ண பாசுரத்தில் மரதகம்னு இருக்குது அப்படிங்கிறதுனால மரதகம்னு தான் நம்ம சேவிக்கணும். ஆனால் தாயார் பேர் என்னமோ மரகதவள்ளி தாயார் தான், அது அப்படி தான் சொல்லணும், மரகதவள்ளி தாயார் தான். இந்த தரம் நம்ம யாத்திரை போகும்போது கஞ்சிபுரம் யாத்திரை போயிருந்தோம். அப்போ கஞ்சிபுரம் யாத்திரை திருப்புட்குடி திவ்யதேசம் அப்போ போயிருந்தோம். அப்போது நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுறா ஒரு சில பேர் வந்திருந்தா. ஸோ அப்போது அட்டன் பண்ணும்போது அவளுக்கும் நேராகவே அடியன் அந்த இதை காமிக்க முடிஞ்சுது. அதாவது திருப்புட்குழியில் தாயாருக்கு பேர் மரகதவள்ளி தாயார்னு பேர். அங்கே மேலே போர்டில் மரகதவள்ளி தாயார் அப்படின்னே போர்டில் போட்டிருந்தா. அதே சன்னதியிலேயே முன்னாடியே பெரிய திருமடல் பாசுரத்தையும் அங்கே சிலையில் போட்டிருந்தா, அதாவது கல்லில் பொறிச்சிருந்தா. அதாவது இந்த பாசுரம் தான் இப்போ அடியன்னு சொன்னேன், மரதகத்தை புட்குழியம் போரேற்றை அப்படின்னு இங்கே இருக்கிறத அங்கே கல்லில் எழுதி வச்சுருந்தா. ஸோ மேலே பார்த்தா மரகதவள்ளி தாயார், கீழே மரதகத்தை அப்படின்னு இருக்குது. இதுதான் அங்கே நமக்கு வித்தியாசம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். பாசுரத்தில் மரதகம்னு இருக்குது, அது அப்படித்தான் சொல்லணும். தாயார் பேர் மரகதவள்ளி தாயார், அதையும் அப்படித்தான் சொல்லணும். அதனால் இந்த 2 வித்தியாசத்தையும் நம்ம தெரிஞ்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாசுரத்தை சேவிக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே ப்ராக்டிக்கலாகவே நம்ம கிளாஸில் அட்டன் பண்ணுற 1-2 பேருக்கு அங்கேயே எடுத்து சொன்னேன். ஸோ அதைத்தான் இப்போது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு அடியேன்னு சொல்கிறேன். ஸோ அப்போது திருநந்தாண்டகம் பாசுரத்தில் விளக்கொளியை மரதகத்தை அப்படிங்கிறது அப்படியே தான் நம்ம சேவிக்கணும். அதே மாதிரி பெரிய திருமடல்லையும் மரதகத்தை புட்குழியம் போரேற்றை அப்படிங்கிறதும் அப்படி தான் சேவிக்கணும். தாயார் பேர் மரகதவள்ளி தாயார். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுப்போம். அடியன் ப்ராக்டிக்கலாக பார்த்ததுனால அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அடியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.